நேற்று சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டு போயிட்டுருக்குண்ணே. இந்த கரூர் விஷயத்துல, தாவேக்கா விஷயத்துல வந்து சாட்சியங்கள் நெறைய விஷயங்கள் அழிச்சிருக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கு. இது வழக்கு பதியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் மீது அப்படிங்கிற மாரி விஷயம் போயிருக்கு. ஆதவ் அவர்கள் மீது இருக்கிற வழக்கு தூசி தட்டப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த 2ம்? இன்னை வரைக்கும் அது 2மே பெருசா வரல. இவங்க எல்லாம் என்ன ஊட்டிட்டு இருக்காங்கன்னா, சினிமா ஷூட்டிங்க்காக எடுத்தாங்கல்ல. கரூர். இவங்களுடைய அறியாமைய நெனச்சு நம்ம பரிதாபம் தான் பண்ணோம். ஏன்னா உருவாக்குனது திமுக சைடுல தான் அந்த பிரச்சனைய விஷயத்த. உருவாக்குனாங்க. கூட்டணி இல்லன்னோனே பாஜக சைட்லயும். ஆனா விஷயம் என்னன்னா, இவர்கள் அந்த இந்த கேஸே வந்து ஒரு இந்த கேஸ் தான். ஆக்சிடென்ட் கேஸ் மாரி தான். அப்ப 304 ஏன்னுவாங்கல்ல. இது பிஎன்எஸ்ல வேற செக்ஷன் வரும். மற்றபடி இது கொலை குற்றம்லாம் கிடையாது. ஆனால் இந்த கேஸு ஆக்சிடென்ட் கேஸ் அந்த இதில வந்தாலும், இவர்கள் எனக்கு என்னன்னு வீடியோக்கள்லாம் அழிச்சாங்கல்ல. அழிச்சேன். அது வந்து தடயங்களை அழித்தல். அழித்தல். அப்ப தடயங்களை அழித்தல்னா, அது கிரிமினல் கேஸ். ம். அதுக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு. ஓகே. அதற்கு கீழ அ ஆதவ், விஜய், புஸ்ஸி, இன்னும் அந்த வண்டியில இருந்தவங்க, மாவட்ட செயலாளர் இவங்க மேலலாம் சிபிஐ வழக்கு போடுவதற்கு முகாந்திரம் இருக்கிறது. ஓகே. அது போட்டா பெரிய சிக்கல் விஜய்க்குலாம். டக்குன்னு விசாரிச்சு ஒரு 6 மாசத்துல தீர்ப்பு வந்தா, 3 வருஷம், 4 வருஷம்னு வருது வச்சுக்கங்க. ம். தகுதி ஏற்பெல்லாம் வந்துரும். ஐய்யய்யோ! ம். அது வந்து ஒரு பெரிய சிக்கலு. இவங்க தலைக்கு மேல கத்தி. 2வது ஆதவ அர்ஜுன் அந்த ஜென்ஸி போட்டார்ல. ஆமா. அதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வாங்கி, தடகளெல்லாம் வாங்கி, ஒண்ணும் நடவடிக்கை எடுக்காம, அப்புறம் அதுக்கு விலக்கெல்லாம் குடுத்துருந்தாரு. நான் ஏன் போட்டேன் தெரியுமா? அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமும் ஜென்ஸி நான் அதான் இதான்னாரு. இப்போ அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும்னு இல்லண்ணே அவருக்கு அந்த பேச்சு கூட ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு அந்த விழிவாக்கத்தில் கடைசியா பேசுனேன்னு நெனைக்கிறேண்ணே. அந்த விளாத்திக்குளம் குழந்தை அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருந்த விஷயத்த அவர் சொல்லும்போது, பேர் சொல்ட்டாரா? பேர் சொல்லாம ஆ. அத விளக்கம் குடுக்குற மாரி கற்பழிச்சு, பழி வாங்கி அது என்ன படுத்துறது, கற்பழிச்சு, புதைச்சிறது. கற்பழிச்சுன்ற வார்த்தை? என்ன மாரியான வார்த்தைண்ணே? முன்னாடி உட்கார்ந்திருக்கிற ஆட்கள விடு. இத பார்க்குற எத்தன பேர் பார்ப்பாங்க. புதைஞ்சு கிடந்துச்சு 4 நாளு. என்னமோ உனக்கு 4 இஷ்டத்துக்கு நாளா? இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஏன்னா நீயே 4வது நாள் போயிட்ட. போயிட்ட. அப்புறம் 4 நாள்னா? கேஸ வந்து எப்படி நீ நீ திசை திருப்புறியா கேஸ? என்ன காரணம்? இதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு சம்பவத்துல நடவடிக்கை எடுக்கல, விமர்சனம் வைக்கிறது வேற. அந்த விசாரணைக்குள்ள போயிட்டு திசை திருப்புற மாரி, தூண்டி விடுற மாரி பேசுனா, போலீஸ் வழக்கு பதிஞ்சிரும். எவனா வழங்கும். ஒருத்தன் இது பண்ண இதுதான் இவர்கள் தெரியாம எனக்கு என்னன்னு பேசுறது.